இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், நம்மை படைத்தவருடைய குரல் வழி, நம்மை வழிநடத்துகிற குரல் வழி. அந்த குரல் வழி நமக்கு அவசியம் தேவை. அந்த குரல் வழியை கேட்க ஒப்புக்கெடுக்கலாம். தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஏசியா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. ஏசியா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இந்த வார்த்தைகளை படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது உள்ளம் ஒரு மனநிலை உண்டாகிறது. ஏனென்றால் அவரே ஒரு கேள்வியை கேட்கிறார். பால் குடிக்கிற குழந்தையை, மகவையை தாய் மறப்பாளோ என்று கேட்கிறார். கருதாங்கியவர் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ என்று அவரே கேள்விக்க. இது நம்முடைய உலக வாழ்க்கையிலே இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த காலத்திலே வித்தியாசமான உலக போக்கிலே இருக்கிறது. பால் குடிக்கும் தன் மகவியை தாய் மறப்பாளோ என்று பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறோம். இதை பெண்களாகிய சகோதரிகளே நீங்கள் பார்க்கணும். உங்கள் குழந்தைய, பால் குடிக்கிற குழந்தைய ஒரு தொற்றுல போட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அவசரமான ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே அந்த உடலில் உணர்வுகள் பால் எடுத்துக்கிட்ட உடனே குழந்தையை தேடி ஓடி போயிட்டு அந்த குழந்தையை தேடி பால் கொடுத்துட்டு போடுவீங்க. இப்படியாக உடலிலே கடவுள் தானே அமைப்பு உண்டாக்கியிருக்கிறார். அதனால் தான் பால் குடிக்கிறோம் குழந்தையை தாய் மறப்பாளோ. அதே போல பார்க்கிற பொழுது கருதாங்கினவள் தன் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டாது இருக்காளோன்னு மறந்துடான்னு. ஏன்னா 10 மாதம் வயிற்றிலே சுமக்கிற அந்த தாயானவளுக்கு அந்த குழந்தையினுடைய நிலையில் உணர்கிறார்கள். அப்படி சுமந்து ஒவ்வொரு குழந்தையும் வயிற்றிலே சுமந்து வருகிறவர்கள் இருப்பாங்களா? அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறக்கதில்லேன்னு சொல்லுகிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, கடவுள் மறுப்பதில்லை. இந்த கருத்தை ஒரு மகிமையை பற்றி அருமையாக ஒரு பாடலை பண்ண. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே என்று எல்லோரும் பாடியிருப்போம். ஆம், நம்மை படைத்த ஆண்டவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. இந்த வார்த்தையை நான் பார்க்கிற பொழுது, திருப்பாடலே பார்க்கிற பொழுது 27ஆம் திருப்பாடலே 10வது வசனத்தை இதே கருத்தை அங்கே தெளிவு பண்ணுகிறார். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். மறந்து விட்டாலும் சொல்லி முன்ன பார்த்தோம். இங்கே கைவிட்டாலும் பார்க்கிறோம் இல்லைங்களா? கைவிட்டாலும் இந்த நிலையை இந்த உலக வாழ்க்கையிலே அநேகர் சொல்லி வேதனைப்படுவது உண்டு. என் அப்பா அம்மாவில் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட உங்களை தாயின் கருவத்திலே உருவாக்கினவரும் படைத்து பராமரித்து வழிநடத்துமாகிய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தாய் மறந்தாலும் அவர் மறக்காதவர், தந்தை வெறுத்தாலும் அவர் வெறுக்காதவர். அன்பானவர்களே, அதை உணர்ந்து கடந்து வாருங்கள். அன்பின் ஆண்டவரே, பால் குடிக்கிற ஒரு குழந்தையை தாய் மறப்பதில்லை. 10 மாதம் கருதாங்கி என சுமந்து கடந்து வந்தவள் தன் குழந்தையை மறந்து போவதில்லை. அப்படியே அவர்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறவாத ஆண்டவராய் இருக்கிறீரே, அதற்காய் கூடான கொடி துதிகளும் தொத்திரங்களும் அரதெடுக்கிறோம்.
உம்முடைய தெய்வீக அன்பை உணர்ந்து வாழ்கிற மக்களாக எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக வசன வார்த்தையின் வழியாக உம்முடைய அன்பை உணர்ந்து மகிழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். 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 ஆமென்.